அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ நிவின். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது திருக்குறளுக்கு கதை சொல்ல போகின்றேன். திருக்குறள்: கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை. கதை: ஒரு ஊரில் நல்ல ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் ஈஸ்வரன். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவரின் பெயர் கணபதி, இளையவரின் பெயர் முருகன். மூத்தவரான கணபதி படிப்பில் நாட்டமற்றவராக இருந்தான். இளையவன் முருகன் படிப்பில் கெட்டிக்காரன். ஈஸ்வரனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரது சொத்துக்களை 2 மகன்களுக்கும் பிரித்து உயிரெழுதினார். மூத்தவனாகிய கணபதி தன் அப்பாவின் தொழிலை எடுத்து நடத்த ஆரம்பித்தான். இளையவனாகிய முருகன் நன்கு படித்தான், மருத்துவரானான், புதிய மருத்துவமனையை நிறுவினான். தந்தையின் இறப்புக்கு பிறகு அவரது சொத்துக்கள் இருவருக்கும் சரிசமமாக பிரித்து தரப்பட்டது. சில நாட்கள் கழிந்தன. மூத்தவனான கணபதி கல்வி அறிவு இல்லாததால் தன் தொழிலை மேம்படுத்த முடியாமல் நட்டமடைந்தான். முருகன் தன் மருத்துவமனையில் பலருக்கும் வேலை வாய்ப்பு தரும் அளவிற்கு முன்னேறினான், மேம்படுத்தினான். அவனது கல்வி அவனுக்கு கை கொடுத்தது. இக்கதை கூறும் கருத்து: கணபதி கல்வி இல்லாததால் அவனது செல்வம் கைவிட்டு போனது. முருகனுக்கு கல்வி இருந்ததால் செல்வம் கைகூடி வந்தது. அதனால் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஒன்றே. இதை திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறுகிறார். நன்றி.